ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றணும்னு சொல்லி சொந்த நாட்டுக்காரன் சண்டை போட்டா அவன் தீவிரவாதி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படித்தான் இங்க வந்து தமிழ்நாட்டிற்கும் வந்தது. அந்த சிட்டி ஆக்ட் வரும்போது அது சரியா வேணும்னு நான் தெளிவாகவே சொல்றேன். அப்ப அந்த 27க்கு பின்னால அந்த பகுதிகளில் பூரா ஒரு பிரச்சாரங்கள் இருக்கு. இது நாடு விடுதலை பெறணும், இந்த அந்நிய ஆட்சியை வந்து வேற இருக்கணும் அப்படின்றதுக்கான சின்ன சின்ன வேலைகள் அங்கங்க செஞ்சுட்டு இருக்காரு. இவர் இந்த 18 வயசுல சண்டை போட்டதுக்கு பின்னால சின்ன குழந்தையா பசுமண்ணை விட்டு வெளியே போனவர் போய் பார்க்க கல்லுப்பட்டியில அவங்க அம்மத்தா வீட்டுல இருக்கிறாரு. அங்க இருந்துட்டு பசுமலைக்கு படிக்க போறாரு. திருப்பி ராம்நாடு போறாரு. திருப்பி இந்த சண்டைக்கு பின்னால்தான் அப்பாவை மறிச்சு தகராறு பண்ணதுக்கு பின்னால்தான் பசும்பொன்னுல போய் உட்கார்றாரு. பசும்பொன்னுல போய் உட்கார்ந்ததுக்கு பின்னால அவங்க அப்பா என்னென்ன மாதிரியான வழக்குகள் ஊர் பஞ்சாயத்து இதுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நிர்வாகங்களை பூரா இவர் கையில் எடுத்துக்கிறார். அந்த சின்ன வயசுலயே எப்படி கரிகாலன் வந்து சோழன் இளமையிலேயே நரைமுடி தரித்து முறை செய்தான்னு சொல்லி சொல்றோமே, குலவித்தை கல்லாமல் பாகம்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே, அந்த மாதிரி இவருக்கு இயல்பா இருக்கக்கூடிய அந்த நீதி விசாரணை அப்படின்றதும் சரியான நீதி வழங்குற பழக்கம் அப்படின்றதுலையும் இவர் அப்படியே அந்த போக்கிலே போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கங்கள்ல பூரா பசுமன் முத்துராமலிங்கம்னு பேசப்படுது. இதுல இளந்த சொல்லி சாயல்குடி பக்கத்துல ஒரு ஊர்ல பஞ்சாயத்துல இருக்கிறாரு. தம்பி சொன்னது மாதிரி அங்க சாயல்குடியில நேதாஜி வாசக சாலையினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழா, 2ஆம் ஆண்டு துவக்க விழா. அதுக்கு மதுரையிலிருந்து கிருஷ்ணசாமி பாரதின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ்காரரு, அந்த காங்கிரஸ்காரர் அது ஒரு காங்கிரஸ் இயக்கமா நடக்குது. ஆன்மீக விழாவா மட்டும் இல்லை, காங்கிரஸினுடைய மாநாடு மாதிரி எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அங்கே வர்றாங்க. சத்தியவர்ம தேவர் அங்கே இருக்கிறாரு. காமராஜர் போன்ற தொண்டர்களா லெவலில் இருந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. வந்து அவர் கிருஷ்ணசாமி பாரதி வரலன்னு சொன்ன உடனே அப்ப என்ன பண்றது, யாரை வச்சு ஏற்பாடு பண்றது அப்படின்னு சொல்லி அந்த விழாவை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தவர் சாயலுடைய சேர்ந்த சேதுராமன் செட்டியார்ன்ற தோழர். அவருக்கு என்ன பண்றாங்க, இப்ப என்ன செய்யறது வைக்கணும் போது பக்கத்துல இளந்த குளத்துக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு பசுமன் முத்துராமலிங்கம் வந்திருக்கிறாரு. அவர் நல்லா பேசக்கூடியவர், இந்த பக்கம் வாய்ஸ் உள்ளாரு, அவரை கூப்பிட்டு வந்து இந்த விழாவை நடத்தலாம் அப்படின்னு வரும்போது அவர் வந்து இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி அந்த வாசகசாலா சிறப்பு விழாவில் 1933 அவருடைய முதல் மேடை பேச்சிருக்கு. அந்த அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கிணைத்து இந்த தம்பிகள்லாம் சொன்ன மாதிரி தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் சொல்லி தலைவர் ஒருபோதும் சொன்னது கிடையாது. அந்த வார்த்தை எம்ஜிஆர் தேவரை சொல்றதுக்கு பெருமைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்களாக போற்றி மகிழ்ந்தவர், போராடியவர், வாழ்ந்தவர் தேவர், பசுமன் தேவர் சொல்லி எம்ஜிஆர் தான் சொன்னார். அவர் சொன்ன தலைவர் சொன்னது தேசியம் உடல் தெய்வீகம் உயிர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர், ஒன்றை விட்டு ஒன்று பிரித்து இயக்க முடியாது. ஒன்றை விட்டு ஒன்று பிரித்து இயக்க முடியாது. பிரித்து இயக்கினால் அரசியலும் அரசியலுக்குடைய நாடும் கெடும் அப்படின்னு சொல்லி. ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா இன்னொரு கண்ணுல பார்க்கலாம். அந்த உடம்புல இந்த உயிர் இல்லைன்னா இயங்காது. உயிர் மட்டும் தனியா இயங்காது, உடலும் தனியா இயங்க முடியாது, சமமா போயிடும். அப்போ இந்த தேசியமும் தெய்வீகம்ன்றது உயிரும் உடலுமா தான் அவர் தலைவர் சொன்னாரு தவிர 2 கண்கள்னு சொல்லி அது எம்ஜிஆர் தேவரை பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. இப்ப எல்லாரும் எம்ஜிஆர் தேவர் சொன்னாருன்றது மாதிரியான வார்த்தைகளுக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கையில அதுக்கு பின்னால தொடர்ச்சியா அவர் வந்து அரசியல் இயக்கங்களை நடத்துறாரு. 33ல அங்க போனாங்கன்னா 34ல மேலக்கொடும்புல கள்ளுக்கடை மறியல். ஒரு தேவர் வந்து இப்ப நேரடி காந்தி அவர் வந்து ஒழுக்கம், அவருக்கு பெருமை கொடுத்தது தனி மனித ஒழுக்கம். தரணியில் யாருக்கும் தலைவணங்காத நெஞ்ச துணிவு. அவர் ஒழுக்கமா இருக்கும் போகும்போது எந்த தப்பும் பண்ணாம இருக்கும், தைரியமா இருப்பான். நான் தப்பு பண்றவனா இருந்தா ஐயோ அப்படின்னு